Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ரெசிபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நவராத்திரி டைமில் காலையில் பூஜை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டும் ஈவினிங் சுண்டலும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது நம்மளோட பழக்கம். அதையே அந்தந்த கிழமைக்குரிய நவதானியத்தை நம்ம சுண்டலாவோ ஸ்வீட்டாவோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும் நமக்கு. இன்றைக்கி புதன்கிழமைக்குரிய நவதானியம் பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை யூஸ் பண்ணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு காலையில் நைவேத்தியத்துக்கு அவல் கேசரி ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அவல் கேசரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அவலை வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவா கேசரி பண்ணும்போது ரவாயை எப்படி வறுத்துப்போமோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல வாசனை வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் வாசனை வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு ஒரு 1-2 நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதே சேம் கடாயிலேயே எந்த கப்பால் அவல் மெஷர் பண்ணமோ அதே கப்பால் 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிற அவலை தூவினா மாதிரி போட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவல் நல்லா வெந்துடும். இப்போ அவல் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் குறைச்சலாக ஸ்வீட் வேணும்னா 3/4 கப் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர் ஆட் பண்ண உடனேயே கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி ஆகும். அதனால கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே கேசரி கலர் நான் கரைச்சி வச்சுருக்கிறத ஒரே ஒரு 1 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்படியே கிளறிட்டே இருந்து நம்ம அந்த கடாயில் ஒட்டாமல் வரணும் கேசரி. அந்த பதத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ கெஸ்டெல்லாம் வராங்கன்னா நம்ம கேசரி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் எல்லா இதுவும் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஹாட் கேஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் இப்படியே கட்டியாகாமல் தலை இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதையும் நான் ஹாட் பேக்கில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுட்டு வெந்நீர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் கழித்து நல்லா ஊறி இருக்கும் பயிறு. அதை நம்ம டைரெக்டாக அப்படியே குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போதுமே சுண்டல் வேக வைக்கும்போது கரெக்டான அளவுக்கு விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ சுண்டல் வெந்துடுச்சு. நம்ம தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 ரெட் சில்லி கிள்ளி போட்டிருக்கேன். இதோடையே கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை,
நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வேகும்போது தான் கல் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த வருஷம் நவராத்திரி புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு சுண்டலும் அவல் கேசரியும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு இதில் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.